ஹாய் ஹலோ வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு வானல் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிஞ்ச் மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் பெப்பர், ஒரு பிஞ்ச் சீரகம், இது எல்லாமே பவுடர் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பன்னீரை போட்டு நல்லா இந்த மசாலாஸ்லாம் வந்து பன்னீர் மேலே கோட் ஆகுற மாதிரி நம்ம வதக்கிக்கணும். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸ்லாம் பன்னீர் மேலே நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா பன்னீரை திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லாத்துக்கு மேலேயும் நல்லா கோட் ஆகும். இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க அந்த மீதி ஆயில்லையே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பன்னீர் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. பார்க்கவே இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பன்னீர் வளர்த்த அதே ஆயிலில் ஒரு விரல் சைஸில் சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3 பல் பூண்டு, அதையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன சைஸ்ல கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துல. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கை அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பீன்ஸு இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் பிரியம் தான். நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிக்கல. நான் குழந்தைக்கு கொடுக்குறங்காட்டியும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் போடாமல் இந்த மாதிரி பிளெயினாக செஞ்சுருக்கேன். இப்போது நம்ம மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு பிஞ்ச், அடுத்து பெப்பர் ஒரு பிஞ்ச், சீரகத்தூள் ஒரு பிஞ்ச், எல்லாம் ஒரு பிஞ்ச். எப்படி பன்னீர் வதக்க சேர்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்து முன்னாடியே வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. இந்த ரைஸ் தான் நம்ம இன்னைக்கு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மல் ரைஸில் வேணுன்னா கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நம்ம வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஸ்பூனில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சில்லி சாஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறங்காட்டியும் நான் அதை சேர்த்துக்கல. இப்போ உங்ககிட்ட சாஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாஸ் இல்லாமல் கூட நீங்கள் பிளெயினாக கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பெப்பர் சீரகம் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் பிளெயினாக சாப்பிட்லாம். இப்போது அந்த சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரைஸோட. நம்மளோட சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் குவாரண்டைன் டைமில்
ரொம்ப என்ன டிஷ் செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணவும் தேவையில்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லோரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டேஸ்ட் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.